Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் சைக்காலஜிக்கல் அப்ரோச் பார்ட் 1. இந்த பார்ட்ல நாம தெரிஞ்சுக்க போற விஷயங்கள் டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு சைக்காலஜிக்கல் அப்ரோச், அப்புறம் ஃப்ராய்டியன் தியரி. இதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். செகண்ட் பார்ட்ல சைக்காலஜிக்கல் அப்ரோச்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்க போறோம். பிசைட்ஸ் தட் ஒரு குவிஸும் இருக்கும். ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் கெட் இன் டு த கிளாஸ். பிஃபோர் தட் a kind request, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ ஒரு சின்ன டெஃபினேஷனோட நம்ம கிளாஸ்க்கு போகலாம். வாட் இஸ் சைக்காலஜிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு. The psychological approach is a unique form of criticism in that it draws upon psychological theories in its interpretation of a text. அப்போ psychological approachனா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு டெக்ஸ்ட், அதாவது ஒரு லிட்ரரி டெக்ஸ்ட் இருக்குது இல்லையா, ஒரு நாவலாக இருக்கட்டும், ஒரு போமா இருக்கட்டும், ஒரு ட்ராமாவாக இருக்கட்டும், என்ன ஒரு லிட்ரேச்சரில் ஒரு டெக்ஸ்டாக இருந்தாலும் அதை படிக்கிறப்போ, அதை புரிஞ்சுக்கிறப்போ சைக்கலாஜிக்கல் தியரிஸ் யூஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறது, அதை சைக்கலாஜிக்கல் தியரிஸோட கண்ணோட்டத்தோட பார்க்கறது தான் சைக்கலாஜிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறோம். Psychological analysis in its simplest form is the dissection of an author's works and the use of these parts to understand their subconscious. அப்போ சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ்னா என்னன்னா, ஆத்தரோட ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா, நான் சொன்ன மாதிரி ஒரு நாவலாக இருக்கலாம், ஒரு ட்ராமாவாக இருக்கலாம், ஒரு போமா இருக்கலாம், அதை டிசெக்ட் பண்ணுறோம், கூறு போட்டு என்ன பண்ணுறோம், அதை ஆராய்ச்சி பண்ணுறோம். யூஸ் ஆஃப் தீஸ் பார்ட்ஸ், அதாவது சைக்கலாஜிக்கல் தியரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஆத்தரோட சப்கான்ஷியஸ் மைண்டில், ஆள் மனசுல என்ன இருந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதா இதை பார்க்கலாம். இந்த சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சை நம்ம படிக்கலாம். ஓகே, சைக்கோ அனாலிசிஸ்னா என்னன்னு பார்க்கலாம். அடுத்து சைக்கலாஜிக்கல் அப்ரோச் தான், சைக்கோ அனாலிசிஸ் தான் சைக்கலாஜிக்கல் அப்ரோச். ஓகே, சைக்கோ அனாலிசிஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் த மைண்ட், அதாவது மனசை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது தான் சைக்கோ அனாலிசிஸ். இது அப்ரோச்சாக கொண்டு போகிறப்போ அது சைக்கலாஜிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் த பார்ட்ஸ் ஆஃப் த மைண்ட் தட் ஆர் அதர்வைஸ் ஹிடன் இன் த அன்கான்சியஸ் ஸ்டேஜ். ஓகே, இது சைக்கோ அனாலிசிஸ் அப்படிங்கிறது மனசில், ஆள் மனசில் இருக்கும் இல்லையா, தெரியாத ஒரு பகுதியில், அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் இருக்கிற ஹிடனாக, அதாவது நம்மளுக்கே அறியாமல் இருக்கும் விஷயங்களை அறிஞ்சு கொள்றது தான் சைக்கோ அனாலிசிஸ். ஒரு மனிதனோட மனசை பற்றி அறிஞ்சுக்கிறது தான் சைக்கோ அனாலிசிஸ். இது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, இட் இஸ் ரிவீல்டு த்ரூ ட்ரீம்ஸ், ஆக்ஷன்ஸ், கேப்ஸ் இன் ஸ்பீச், ஸ்லிப்ஸ் ஆஃப் டங் எக்ஸெட்ரா. நம்மளோட ஆழ் மனசு நிறைவேறாத ஆசைகளோ, நம்ம ஆழ் மனசுல இருக்க ஆசைகள் எல்லாமே எப்படி வெளிவரும், எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா ட்ரீம்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா கேப்ஸ் இன் ஸ்பீச், நம்ம பேசுறப்போ எந்தெந்த இடத்துல கேப் விடுவோமோ இதெல்லாம் ஃப்ராய்டியன் தியரியில வரும். ஸ்லிப்ஸ் ஆஃப் டங், இதெல்லாம் வச்சுமே எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்லிப் ஆகுது வார்த்தைகள், இதெல்லாம் வச்சுமே என்ன சொல்லுவாங்கன்னா சைக்கோ அனாலிசிஸ் பண்ணலாம். ஒரு மனுஷனோட மனசுல என்ன ஆசைகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கிறா, ஃப்ராய்ட் சொல்லியிருக்காரு, அவரோட தியரிஸ்ல சொல்லியிருக்கிறாரு. ஓகே, அதெல்லாம் நம்ம இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் மட்டும் படிக்கலாம். ஏன்னா அவர் ஒரு மிக பெரிய நியூரோலஜிஸ்ட், நரம்பியல் நிபுணர் தான் சிக்மண்ட் ஃப்ராய்டு. நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ நம்மளுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் பற்றி மட்டும்தான் இன்னைக்கு கிளாஸில் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ சைக்கோ அனாலிசிஸ் அப்படிங்கிற இந்த தியரிக்கான ஃபாதர், திஸ் வாஸ் ப்ரொபவுண்டட் பை சிக்மண்ட் ஃப்ராய்ட். ஓகே, இந்த தியரியை சொன்னவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். ஹி வாஸ் அன் ஆஸ்திரியன் நியூரோலஜிஸ்ட், ஆஸ்திரியா நாட்டு நரம்பியல் நிபுணர், நியூரோலஜிஸ்ட். ஹிஸ் பெஸ்ட் ஒர்க்ஸ் ஆர், இவர் நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. அதில் ரொம்பவே புகழ்பெற்ற ஒர்க்ஸை பற்றி ஒரு சின்ன லிஸ்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். இது அப்பார்ட் ஃப்ரம் திஸும் நிறைய இருக்கு. ஓகே, ஸ்டடீஸ் இன் ஹிஸ்டீரியா, the psychopathology of everyday life, interpretation of dreams, 3 essays on the theory of sexuality, introduction to psychoanalysis, etc. இது some of his important books. Okay, இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் ரிப்பீட்டடாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்கக்கூடிய, ப்ரிஸ்கிரைப் ஆகக்கூடிய ஒரு சிலபஸ். ஓகே, நம்ம லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ், கிரியேட்டிவ் ரைட்டிங் அண்ட் டே ட்ரீமிங், இந்த மாதிரி டாபிக்ஸ் அடிக்கடி ப்ரிஸ்கிரைப் ஆகும். இவரோட ரைட்டிங்ஸில் சில ஒர்க்ஸ் அது, எஸ்ஏஸ் அது. ஓகே, இதில் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் நான் நம்மளோட சேனல்லே ஆல்ரெடி ஒரு எபிசோட் போட்டிருக்கேன்.
ஸோ ஒரு சில விஷயங்களுக்கான புரிதல் இன்னுமே உங்களுக்கு நல்லா கிடைக்கணும் அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ராய்டோட இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் பற்றி மட்டும் இருக்கும். அதை போய் பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஹி சேஸ் தட் ட்ரீம்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் அவர் அன்கான்ஷியஸ் மைண்ட். அதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ட்ரீம் கனவுகள் அப்படிங்கிறது சும்மா ஏனோதானம்லாம் வர்றதில்ல. அது வந்து உங்கள் அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான், உங்கள் ஆழ் மனசில் இருக்க விஷயங்கள் தான் கனவுகளாக வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. ஹி டிஃப்ரென்ஷியேட்ஸ் அவர் ட்ரீம் அஸ் லேட்டன்ட் அண்ட் மேனிஃபெஸ்ட் கான்டென்ட். அவர் நம்ம ட்ரீமை வந்து ரெண்டாக பிரிச்சிருப்பாரு. லேட்டன்ட் கண்டென்ட் சொல்லியிருப்பாரு, மேனிஃபெஸ்ட் கண்டென்ட்னு சொல்லியிருப்பாரு. ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப புதஞ்சு அப்படியே வெளியே தெரியாமல் ஒன்று இருக்கும், ஒன்று வெளியே தெரிகிற ஆசைன்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிருப்பார். இதை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் எபிசோடை கண்டிப்பாக பாருங்கள். நல்லாவே உங்களுக்கு தெளிவான ஐடியா கிடைக்கும். த டேர்ம் அன்கான்ஷியஸ் வாஸ் காயின்ட் பை ஃப்ரெட்ரிக் ஸ்கெல்லிங். திஸ் டேர்ம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன்டு இங்கிலீஷ் பை எஸ்டி கோல்ரிட்ஜ். திஸ் டேர்ம் வாஸ் பாப்புலரைஸ்ட் பை சிக்மண்ட் ஃப்ராய்ட். ஸோ அன்கான்ஷியஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இந்த சைக்காலஜி ரிலேட்டடான ஸ்டடீஸில். ஓகே, அன்கான்ஷியஸ்னால் இந்த ஆழ்மனது. ஓகே, அன்கான்ஷியஸ் மைண்டுனா அதை பற்றி யார் முத பேசினா, அந்த வார்த்தையை காயின் பண்ணது ஏன்னா அன்ங்கிறது ஒரு டேர்மா, கான்ஷியஸ்ங்கிறது ஒரு டேர்ம், ரெண்டையும் காயின் பண்ணியிருக்கிறாரு ஃப்ரெட்ரிக் ஸ்கெல்லிங் அப்படிங்கிறவர். அடுத்ததான் இதை இங்கிலீஷில் கொண்டு வந்து, அது ஏதோ வேற ஒரு யூரோப்பியன் லாங்குவேஜில் வந்த ஒரு டேர்ம், அதை வந்து இங்கிலீஷில் இன்ட்ரடியூஸ் பண்ணது எஸ்டி கோல்ரிட்ஜ். இந்த டேர்மை பாப்புலரைஸ் பண்ணது சிக்மண்ட் ஃப்ராய்ட். Conscious and unconscious mind. Conscious and unconscious mind is compared to a hill of iceberg in ocean. அதாவது கடல்ல, அதாவது ஆர்டிக் அண்டார்டிக் ஏரியா பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பனிமலைகள் இருக்கும். கடல்லையே நிறைய பனிமலைகள் இருக்கும். அதுதான் வந்து இந்த கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ் மைண்டோட நம்ம ஃப்ராய்ட் வந்து கம்பேர் பண்ணியிருப்பாரு. அதுக்கு ஒரு சின்ன ஒரு படமும் இருக்கு, அதுவும் நான் காமிச்சிட்டேன் பாருங்க. ஃப்ராய்டோட ஐஸ்பர்க் தியரி இது இப்படி தான் இருக்கும். ஓகே, வெளியில தெரிகிற மனசு இங்க மேல இருக்குது, ஆழ் மனசு உள்ள தெரிகிற, ஓஷனுக்கு கீழேயும் மழை இருக்கு பாருங்க, இதுதான் ஆழ் மனசு. மேல தெரிகிறது இவ்வளவுதான், கீழே இன்னுமே நிறைய இருக்கு. வெளியில உங்க மனசு, உங்களுக்கே தெரிகிற அந்த மனசு வந்து கொஞ்சம் தான். உங்களுக்கு தெரியாத ஆழ் மனசு, உங்களுக்கே தெரியாத புரியாத நிறைய விஷயங்கள் ஆழ் மனசுல இருக்குங்கிறாரு. தாட்ஸ் அண்ட் பர்செப்ஷன், நீங்க நினைக்கிற விஷயங்கள்லாம் இங்க மேல தான் இருக்கும். ஓகே, தாட்ஸ், உங்களோட திங்கிங்ஸ், உங்களோட ஐடியாஸ், உங்களோட கண்ணோட்டங்கள், இதெல்லாம் வந்து மேலே தான் இருக்கு. ரொம்ப 5 to 10% தான் சொல்லியிருப்பார். அப்புறம் மெமரி ஸ்டோர்ட் நாலேஜ், ஓரளவுக்கு ஒரு ஐடியாவில் இருக்கிறது வந்து ப்ரீ கான்ஷியஸ் மைண்டில் சொல்வார். ஓரளவுக்கு மெமரியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், ஓகே, ஏதோ ஞாபகங்கள், இதெல்லாம் வந்து ப்ரீ கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்கிறார். அடுத்து அன்கான்ஷியஸ் மைண்டுனா இன்ஸ்டிங், ஃபியர், செல்ஃபிஷ் மோட்டிவ்ஸ், இது எல்லாம் வந்து ஐயோ இது வெளியே வரக்கூடாதுன்னு உங்கள் மனசை பார்த்துக்கும். இதெல்லாம் ரொம்ப வந்து மிருகத்தனமான குவாலிட்டிஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப அடியில் இருக்கும், அதை வெளியே வர விடாமல் நம்மளே பார்த்துக்குவோம். ஓகே, அதுதான் ஆழ் மனசு. நிறைய விஷயங்கள், செக்ஷுவல் டிசைர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இந்த அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து வெளியே வராமல் தான் மனுஷன் பார்த்துக்கிறது. ஃப்ராய்ட் லைக்கன் த 3 levels ஆஃப் மைண்ட் டு அன் ஐஸ்பர்க். அப்போ இந்த 3 level ஆஃப் மைண்டை தான் இப்போ ஐஸ்பர்காக பார்த்தோம். த டாப் ஆஃப் த ஐஸ்பர்க் தட் யூ கேன் see above the water represents the conscious mind. அப்போ வெளியே தெரியுது இல்லையா, இதுதான் கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது. உங்களுக்கே புரிஞ்ச, உங்களை பற்றி தெரிஞ்ச விஷயங்கள் இங்கே வெளியே தெரிகிறது தான். த பார்ட் ஆஃப் த ஐஸ்பர்க் தட் இஸ் சப்மர்ஜ்ட் பிலோ த வாட்டர் பட் ஸ்டில் விசிபிள் இஸ் த ப்ரீகான்ஷியஸ். கொஞ்சம் அறகுற ஞாபகங்களோட, கொஞ்சம் மெமரிஸோட, பழைய விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு உங்களை பற்றி நம்மளுக்கு இப்படியெல்லாம் ஆசை இருக்கு போலன்னு ஓரளவுக்கு ஐடியா இருக்கிறதெல்லாம் வந்து ப்ரீ கான்ஷியஸ் மைண்ட். இன் சைக்கோ அனாலிசிஸ் த அன்கான்ஷியஸ்ங்கிறது ரொம்ப ஆழ் மனசுல இருக்குது. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா பிரிமிட்டிவ் டிசையர்ஸ், ரொம்ப மோசமான ஆசைகள்லாம் இருக்கும், கொஞ்சம் அனிமலிஸ்டிக் டிசையர்ஸ் எல்லாம் இருக்கும், இம்பல்சஸ் எல்லாம் நிறைய இருக்கும், சடனா இப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணணுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள், கோவங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப ஆழ் மனசுல இருக்கும். கொல்ற மாதிரி வர கோவம், ரொம்ப மோசமான ஆசைகள், இதெல்லாம் ஆழ் மனசுல இருக்கும். தட் ஹவ் நெவர் பீன் அலவுட் டு என்டர் த கான்ஷியஸ் மைண்ட். இதை நம்மளே என்ன பண்ண மாட்டோமா, கான்ஷியஸ் மைண்டுக்கு வரவிட மாட்டோமா, நம்மளோட நினைவுகளுக்கு அதை கொண்டே வர்றதில்லைன்னு சொல்றாரு ஃப்ராய்டு. அதனால ஐஸ்பர்க் தியரியில
ஸோ கான்ஷியஸ் வந்து 5 to 10% தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. தி ரிமைனிங் இஸ் ப்ரீ கான்ஷியஸ் அண்ட் அன்கான்ஷியஸ். பாக்கியெல்லாம் ப்ரீ கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ்குள்ளே தான் இருக்குது. மேலே தெரிகிறது கொஞ்சம் தான். Okay, when you are repressing your desires as taboos, it finds expression through something else like your writing or painting. இப்போ அந்த ஆள் மனசை என்ன பண்றோம், நம்ம எல்லாம் ரெப்ரஸ் பண்றோம், அடக்கி வைக்கிறோம். ஐயோ இதெல்லாம் நம்ம தப்பு, இப்படி ஒரு விஷயத்தை யோசிக்கவே கூடாது, நம்ம சொசைட்டிக்கு ஏற்ற விஷயமே கிடையாது, இதெல்லாம் தப்பு தப்புன்னு ஒரு சில விஷயங்களை அப்படியே மனசுக்குள்ள அடக்கி வச்சிடுறோம். அதுதான் டேபுன்னு சொல்றது. அதுதான் சொசைட்டிக்காக, சொசைட்டியால தீண்டத்தகாத விஷயங்கள். ஓகே, சொசைட்டி அதை ஏத்துக்கவே செய்யாத விஷயங்கள் தான் டேபூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை வந்து இந்த ஆள் மனசு ஆசைகள் தான் நீங்க ரெப்ரஸ் பண்றீங்க. யூ ஆர் ரெப்ரஸிங் யுவர் டிசையர்ஸ். டிசையர்ஸ்னா ஆசைகள். ஓகே, இதை வந்து யூ ஆர் ரெப்ரஸிங் இட், அடக்கி வைக்கிறீங்க. ஏன் அடக்கி வைக்கிறீங்க? அஸ் டேபூஸ். ஏன்னா இது வந்து சொசைட்டியால ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை நம்ம ஆசைப்படுறோம், அதை அடக்கி வச்சிடுறீங்க. அப்போ இட் ஃபைண்ட்ஸ் எக்ஸ்பிரஷன் த்ரூ சம்திங் எல்ஸ் லைக் யுவர் ரைட்டிங் ஆர் பெயிண்டிங். அப்போ என்ன ஆகும்னா அது ஏதாவது ஒரு வழியில வெளியேற நினைக்கும். ஒன்று ட்ரீம்ஸ்ல வரும், இல்லைன்னா ரைட்டிங், ஏதாவது நீங்க கதை எழுதுறவரா இருந்தா கதைகள்ல வெளிப்படும், இல்லை சிலப்ப பேசுறப்பே வெளிப்படுங்கிறாங்க, சிலப்ப பெயிண்டிங், எந்த ஆர்ட்ல நீங்க உங்களை வெளிப்படுத்துவீங்களோ அது மூலமா வெளியே வந்துருங்கிறாங்க. இட் வில் கம் அவுட் அன்இன்டென்ஷனலி. நீங்க விரும்பியெல்லாம் வர்றதில்ல, நீங்க விரும்பாமலே, உங்களோட ஐடியா இல்லாமலே, உங்களுக்கு தெரியாமலே உங்களோட ஆள் மனசு தன்னை வெளிப்படுத்திக்குங்கிறாங்க. Freud says that any character that is seen in the literary work is the representation of the writer's neurosis. இப்போ நம்ம வந்து ஒரு லிட்ரரி ஒர்க் படிக்கிறோம், அந்த லிட்ரரி ஒர்க்கில் ஒரு கேரக்டர் வித்தியாசமாக நடந்துக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம ஆத்தர் இருக்கார் இல்லையா, அந்த ஒர்க்கை எழுதின ஆத்தர், அவரோட நியூரோசிஸ் தான் அதை வெளிப்படுத்துது. அவரோட மனசு, ஆள் மனசு ஆசைகளை தான் அந்த கேரக்டர் வெளிப்படுத்துது இருக்குன்னு அர்த்தமா. ஓகே, அவரோட கேரக்டர்ஸ் மூலமா அவர் தன்னை வெளிப்படுத்திட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னு ஃப்ராய்ட் வந்து சொல்றாரு. அடுத்து அவரோட முக்கியமான தியரி வந்து இத், ஈகோ, சூப்பர் ஈகோ. இதை பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃப்ராய்ட்ஸ் பர்சனாலிட்டி தியரி அப்படிங்கிறதுல saw the psyche structured into 3 parts. அவர் பர்சனாலிட்டி தியரின்ற புக்கில் என்ன எழுதுறாரு அப்படின்னா, சைக்கே, இந்த மனசை பற்றி எழுதுறாரு. அது வந்து 3 பிரிஞ்சிருக்குன்னு சொல்றாரு. ட்ரைபார்டைட் ஆர் இன்டு 3 பார்ட்ஸ். ஓகே, 3 விதமா நம்மளோட மனசு வந்து பிரிக்கலாங்கிறாங்க. ஒன்று இத், ஒன்று ஈகோ, ஒன்று சூப்பர் ஈகோ. இதுதான் வந்து அந்த ட்ரைபார்டைட். ஸோ ஆல் டெவலப்பிங் அட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இன் அவர் லைஃப்ஸ். இது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வரோம். வாட் ஆர் த இத், ego and super ego? The id, ego and super ego are 3 agencies that make up your personality. அப்போ உங்க பர்சனாலிட்டியை இந்த id, ego, super ego எல்லாருக்குமே இது 3 இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, உங்க பர்சனாலிட்டியை டெவலப் பண்றதுல இந்த 3க்கும் பங்கு இருக்குன்னு சொல்றாங்க. The id is the inherited part of the பர்சனாலிட்டி. அப்போ இதுங்கிறது உங்களோட பர்சனாலிட்டியில ரொம்ப அது தானே வந்தது, அதை வந்து நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் அவர் இன்ஸ்டிங்க்ட்ஸ், ஆன் அவர் டிரைவ்ஸ் லைக் செக்ஷுவல் டிசையர்ஸ் டெர்ம்ட் அஸ் லிபிடோ. ஓகே, அதாவது செக்ஷுவல் டிசையர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதுவும் வந்து ஒரு ரொம்ப வெரி காமன் திங்ஸ். ஓகே, பட் அது வந்து இட் இஸ் வெரி, அதெல்லாம் பேசிக் இன்ஸ்டிங்க்ட். எப்படி வந்து வயிற்றுக்கு பசிக்குதோ அது மாதிரி தான் செக்ஷுவல் டிசையர்ஸும். ஸோ இது எல்லாமே வந்து இத் அப்படின்னு சொல்றாங்க, அதெல்லாம் ஆள் மனசுல இருக்கும். ஓகே, லிபிடோ இல்லைன்னா இத் அப்படின்னு சொல்றாங்க. த ஈகோ இஸ் ஹூ யூ ஆர் ஆர் செல்ஃப். ஓகே, ஈகோங்கிறது நீங்க. ஓகே, நீங்க நினைக்கிறீங்களா நான் இவன் தான் அப்படின்னு நீ நினைக்கிற நீ ஈகோ தான். சூப்பர் ஈகோ இஸ் கவர்ன்ட் பை மாரல்ஸ் அண்ட் சொசைட்டல் கம்பேசஸ். சூப்பர் ஈகோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சொசைட்டிக்காக உங்களை நீங்க வெளிப்படுத்திக்கிறீங்க இல்லையா, அதுதான் சூப்பர் ஈகோ. நீங்க வேற, சொசைட்டிக்காக நீங்க இருக்கிறது வேற. ஓகே, உங்களுக்கே தெரியும் உங்களோட குணம் என்னன்னு தெரியும், அது ரியாலிட்டி, அது ஈகோ. உங்க ஆள் மனசுல இருக்க அந்த ஆசைகள்லாம் இருக்கு இல்லையா, எல்லா விதமான ஆசைகள் தான் இத்.
ஓகே. ஆனா ரியாலிட்டியில நார்மலா நீங்க எப்படி வீட்ல இருக்கீங்களோ அது வந்து உங்கள ஈகோ அப்படின்னு சொல்லுவோம். சூப்பர் ஈகோ அப்படிங்கிறது சொசைட்டிக்காக சில சேஞ்சஸ் எல்லாம் உங்கள வந்து மாரலா இன்னும் பல பல விஷயங்களுக்காக உங்கள மாத்திக்குவீங்க. அதுதான் சூப்பர் ஈகோ. அத எக்ஸாம்பிளோட நம்ம கீழ பார்க்க போறோம். இப்போ வாட் இஸ் அன் எக்ஸாம்பிள்? ஏன்னா எக்ஸாம்பிளோட படிக்கிறப்போ உங்களுக்கு தெளிவா புரியும். இதுனா என்ன, ஈகோனா என்ன, சூப்பர் ஈகோனா என்ன. இது the id is the most basic part of the personality. அப்போ ஒரு பர்சனாலிட்டியோட பேசிக் பார்ட் ரொம்ப மெயின் பேசிக்கா இருக்கிறது இதுதான் ஒரு மனுஷனோட பர்சனாலிட்டியில ரொம்ப பேஸ். ஓகே. இட் ஆல்சோ ரெப்ரசன்ட்ஸ் அவர் மோஸ்ட் அனிமலிஸ்டிக் அர்ஜஸ் லைக் த டிசையர் ஃபார் ஃபுட், டிசையர் ஃபார் செக்ஸ் எக்ஸெட்ரா. ஓகே. இது வந்து மெயினா இந்த இது அப்படிங்கிறது என்னன்னா அனிமலிஸ்டிக் அர்ஜஸ் தான், ஒரு மிருகத்தனமான ஆசைகள் தான். மிருகம் எப்படி வந்து சாப்பாடு வேணும்னா அது எதையும் யோசிக்காம சாப்பாடை ஹண்ட் பண்ணி எந்த இடம் எங்கெல்லாம் பார்க்காது, அது பாட்டுக்கு சாப்பிடும். அதே மாதிரி when it needs sex it has sex. ஓகே. இதுவும் இந்த டிசையர் ஃபார் ஃபுட் ஆகட்டும், டிசையர் ஃபார் செக்ஸ் ஆகட்டும், அது மறைச்சிக்கிறதே இல்லை. அனிமல்ஸ் வந்து மறைக்கிறது இல்லை. இதுதான் வந்து அனிமலிஸ்டிக் அர்ஜஸ். அப்போ அனிமல்ஸ் வந்து அது எதையுமே என்ன பண்றது இல்லை, மறைக்கிறது இல்லை. இதுதான் இது. ஓகே. the id seeks instant gratification for our wants and needs. அப்போ இதுங்கிறது என்னன்னா இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் ஆஃப் அவர் வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ். நமக்கான தேவைகளை உடனடியாக நம்ம வந்து அடையணும்னு நினைக்கிறோம் இல்லையா? என்ன தேவையா இருந்தாலும், பசியா இருந்தாலும் சரி, வேற என்னவா இருந்தாலும் அதை அடையணும்னு நினைக்கிறோம். அதை வந்து நம்ம மனசையும் உடம்பையும் சமாதானப்படுத்திக்கணும்னு நினைக்கிறது தான் வந்து இத். இஃப் தீஸ் நீட்ஸ் ஆர் வாண்ட்ஸ் ஆர் நாட் மெட் எ பர்சன் கேன் பிகம் டென்ஸ், ஆன்ஷியஸ் ஆர் ஆங்கிரி. பசியோட இருக்கிறப்பவே நம்மளுக்கு கோபம் வரும் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள், ஒரு சில ஆசைகள் வந்து நடக்காதப்போ நம்ம வந்து கோபமா வெளிப்படுத்துவோம். அப்ப இதுங்கிறது primitive desires. ஸோ அதுதான் விளக்கி இருக்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் இதுனா என்னன்னு சொல்லிட்டு. the id is the okay in line at salad bar. Amy was so hungry that she shoved a handful of croutons in her mouth as she waited for the line to move. இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம பண்றதில்ல. பட் ஒரு கேரக்டர் சொல்றாங்க, ஆமின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அவ வந்து ஒரு லைன்ல நின்றுட்டு இருக்கா. ஒரு சாலட் பார், எங்கேயோ சாலட்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல சாப்பாட்டுக்காக கியூல நீங்க நிக்கிறீங்கன்னே வச்சுக்கோங்களேன். ஆனா கியூல வரவே உங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துருது. அப்ப என்ன பண்றீங்க? கை நிறைய வீட்ல இருந்து கொண்டு வந்த ஸ்நாக்ஸோ ஏதோ எடுத்து அள்ளி வாயில போட்டுக்கிறீங்க. ஓகே. இது ஒரு இது. அந்த இடத்துல என்ன முடியல, உங்களால வந்து உங்களோட ஆசையை அடக்க முடியல. நீங்க என்ன பண்ணிட்டீங்க, பசிங்கிற அந்த இதை வந்து தாகத்தை தீர்த்துக்கிறதுக்காக நீங்க என்ன பண்றீங்க, உடனே உங்க பாக்கெட்லயோ இல்ல நீங்க பர்சனலா வச்சிருந்த ஏதோ இல்ல அங்க ஏதோ கிடந்த ஒரு சிப்ஸ் பாக்கெட்டோ எதையோ எடுத்து வாயில போட்டு சாப்பிடுறீங்க. அந்த நேரத்துக்கு பசி அடக்கிறதுக்காக உடனே உங்களுக்கு என்ன கிடைக்குதோ எடுத்து வாயில போடுறீங்க. இது வந்துதான் இது. ஓகே. Sally was thirsty. Rather than waiting for the server to refill her glass of water, she reached across the table and drank from Mr. Smith's water glass, much to his surprise. இது இன்னொரு எக்ஸாம்பிள். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சாலிவுக்கு ரொம்ப தாகமா இருந்தது. அவ வந்து ஹோட்டல்ல உட்கார்ந்துருக்கா. ஷி வாண்டட் வாட்டர். வாட்டர் வந்து அவன் கொண்டு வர சொல்லிட்டா. அவன் கொண்டு வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உடனே எந்திரிச்சு என்ன பண்றா, பக்கத்து டேபிளுக்கு போய் இன்னொருத்தர் மிஸ்டர் ஸ்மித்தோட டேபிள்ல இருந்த வாட்டர் கிளாஸ்ல தண்ணி நிறைய இருந்தது, அதை எடுத்து குடிக்கிறான். நம்ம யூஸ்வலா வி டோன்ட் டூ இட். நம்ம டேபிளுக்கு தண்ணி கொண்டு வந்து ஊத்துனா சர்வ் பண்ணாதான் நம்ம குடிப்போம். அப்போ தாகம் எடுக்குது அப்படிங்கிறதுக்கு இன்னொருத்தர் தட்டுல இருக்கிறதையோ, பசினாலேயோ தாகத்தினாலேயோ இன்னொருத்தரோட தட்டுல இருக்கிறத சாப்பிட மாட்டோம். இல்ல அவங்க தண்ணி எடுத்து குடிக்க மாட்டோம். அது அனிமலிஸ்டிக் ஆயிடும் இல்லைங்களா? உங்களுக்கு புரியுதா? இப்போ மிருகங்கள் தான் வந்து தனக்கு எது மற்றவங்களது அப்படின்லாம் பிரிச்சு பார்க்காது. நம்ம அதெல்லாம் நிறைய பார்ப்போம். ஸோ இது அப்படிங்கிறது என்னென்ன, பசி வந்துருச்சு தாகம் வந்துருச்சுன்னா எதை பத்தியும் கவலைப்படாம இன்னொரு டேபிள்ல கூட எடுத்து போய் குடிச்சா அது இதை வெளிப்படுத்துறது. Bart was stuck in traffic. He just wanted his vehicle to move. Enraged at the situation, Bart pulled his car onto the shoulder and
sped forward, not caring that he was clipping people's side mirrors as he tried to get ahead of the cars in front of him. இதுவும் வந்து ஒரு இதா சொல்றாரு. என்னன்னா ஒரு டிராஃபிக்ல சிலப்போ நம்மளே வந்து டிராஃபிக்ல மாட்டிக்குவோம். அப்பயே ஒரு சில பேரை பார்ப்பீங்க, இடையில புகுந்து போய் எங்கிட்டாவது தான் மட்டும் போயிட மாட்டோமா அப்படின்னு நடுவுல எல்லாம் வண்டியை விட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. போக முடியாதுன்னு தெரியும், ஆனாலும் ஒரு இன்ச் முன்னாடி போய் நிக்கிறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம், எப்படியாவது போயிட மாட்டோமான்னு. அப்படிதான் பேர்ட்னு ஒருத்தர் என்ன பண்றாரு, டிராஃபிக்ல நிக்கிறாரு, எப்படியாவது முன்னாடி போகணும்ன்ற ஒரே ஆசை தான். அப்ப பக்கத்துல இருக்கிறவங்களை எல்லாம் இடிச்சுட்டு என்ன பண்றாரு, விதவுட் கேரிங் தட் ஹி வாஸ் கிளிப்பிங் பீப்புள் சைட் மிரர்ஸ், மத்தவங்களோட சைட் மிரர்ஸ் எல்லாம் நம்ம இடிக்கிறோம், அதெல்லாம் வந்து இது பண்றோம், இது கிளிப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோன்றத மைண்ட் பண்ணாம அவர் வந்து என்ன பண்றாரு, அந்த கோவம், என்ன கோவம், இதுல நிக்க முடியல, டிராஃபிக்ல நிக்க முடியல, சோ வேகமா எடுத்துட்டு யாரை பத்தியும் கவலைப்படாம போறாரு. ஓகே, எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு போறாரு. ஸோ இதுவும் ஒரு இன்குவாலிட்டி. ஓகே, மற்றவங்கள பத்தியோ சொசைட்டியை பத்தியோ யாரை பத்தியும் எந்த கவலையும் இல்லாம இப்போ ப்ரிமிட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளிப்படுத்துறா. ஒன்றில் வந்து தாகத்தை வெளிப்படுத்துறா ஒரு பொண்ணு வந்து பசியை வெளிப்படுத்துறா, ஒரு கேரக்டர் வந்து என்ன வெளிப்படுத்துது, கோவத்தை வெளிப்படுத்துது. எல்லா இடத்துலையும் மற்றவங்கள பத்தி மைண்ட் பண்ணாம தன்னோட கேரக்டரை வெளிப்படுத்துது. இதுதான் வந்து யுத். ஓகே, அடுத்தது ஈகோ பாருங்க. The ego deals with reality, trying to meet the desires of the youth in a way that is socially acceptable in the world. யுத்தோக்கும் ஈகோக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. யுத்த வந்து மனசுக்குள்ள இருக்க ஆசைகள் இருக்கு இல்லையா, அது சோசியலா எப்படி மத்தவங்க ஏத்துக்கிற மாதிரி அதை செய்யறது தான் ஈகோ அப்படிங்கிறது. அதாவது ரியாலிஸ்டிக்கா அதை அக்செப்டபிள் பண்ண வைக்கிறது தான், டு மேக் இட் அக்செப்டபிள் இஸ் ஈகோ. இதை வந்து எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி செய்யறது தான் ஈகோ அப்படிங்கிறாங்க. திஸ் மே மீன் டிலேயிங் கிராட்டிஃபிகேஷன். இதுவும் உங்க ஆசையை வந்து தீக்கிற ஒரு விஷயம் தான், ஆனா மெதுவா நடக்கும், டிலே பண்ணி நடக்கும். ஓகே, உடனே உங்களுக்கு கிடையாது. கியூல எந்த இடத்து எப்போ உங்களுக்கு சாப்பாடு வருதோ அப்போ வரும். ஓகே, அதே மாதிரி தண்ணி உங்க டேபிளுக்கு வந்தோன்னு குடிக்கிறீங்க, அடுத்ததான் டிராஃபிக்ல வெயிட் பண்ணி மூவ் பண்ணீங்க அப்படின்னாலும் அப்போ உங்க விஷயம் எல்லாமே நடக்கும், ஆனா மெதுவா நடக்கும். ஓகே, அந்த வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட டிசையர்ஸ், உங்களோட அர்ஜ் இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றீங்க. ஓகே, இதுதான் வந்து என்னதுன்னா ஈகோ. So I hope you understood what is ego. Okay, the ego recognizes that other people have needs and wants to, and being selfish isn't good in the long run. அப்போ ஈகோனா என்னன்னா, மற்றவங்களுக்கும் வாண்ட்ஸ் இருக்கு, மற்றவங்களுக்கும் தேவைகள் இருக்கு, அதனால அவங்களையும் மதிக்கணும், நம்மளை பத்தி மட்டும் நம்ம நினைக்க கூடாதுன்னு புரிய வைக்கிறது தான் ஈகோ. இது வந்து அனிமலிஸ்டிக். ஓகே, ஈகோங்கிறது கொஞ்சம் மனுஷத்தன்மை வந்துடுது. ஓகே, மேரி, அதுக்கு எக்ஸாம்பிள் 2 கொடுத்துருக்கேன் பாருங்க. ஈகோனா என்னன்னு சொல்லிட்டு, மேரி ரியலி வாண்டட் டு borrow her mom's necklace but knew her mom would be angry if she took it without asking, so she asked her mom if she could wear it. இப்போ மேரிக்கு என்ன, அவங்க அம்மாவோட நெக்லஸ் எடுத்து போட்டுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா. அவங்க அம்மா இல்லாத நேரம் எடுத்து போட்டுக்கலாம் தான், ஆனா அம்மாவுக்கு கோபம் வரும். ஸோ வெயிட் பண்றா, அம்மா ஈவினிங் வரட்டும், கேட்டுட்டு அவங்க நெக்லஸ போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. அப்போ she has the desire, நெக்லஸ் அங்கதான் இருக்கு, but she doesn't wear it. She's waiting for her mother to come so that she could get her permission and wear it. அப்போ இந்த இடத்துல this is ego. மற்றவங்களோட இதையும் விஷயத்துக்கும் மதிப்பு கொடுத்து செய்யறது தான் ஈகோவாகுது. இதுதான் வந்து கொஞ்சம் ரியாலிட்டியா பாக்குறோம். ஹிலாரி வாஸ் சோ ஸ்வெட்டி ஆஃப்டர் ஹர் ஒர்க் அவுட் தட் ஷி வாண்டட், இது செகண்ட் எக்ஸாம்பிள். ஓகே, that she wanted to change her clothes right there by the car. However, she knew the other people around her would not approve, so she waited until she was in the restroom to change. அடுத்த எக்ஸாம்பிளும் இதை விட மேரி எக்ஸாம்பிளை விட இது பெட்டரா இருக்கு பாருங்க. ஹிலாரி வந்து ஜிம்க்கு வந்திருக்காங்க, ஒர்க் அவுட் பண்றாங்க, பயங்கரமா ஸ்வெட் ஆயிட்டாங்க. ஓகே, ஷீ இஸ் ஸ்வெட்டிங் அவுட். இப்போ என்னன்னா அவங்களுக்கு வந்து கிளாத்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். அவங்க காருக்கு வராங்க, காருக்கு வந்துட்டு கார்லயே மாத்திக்கலாமே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் மத்தவங்க பார்த்துட்டா என்ன ஆகுறது,
However, she knew the other people around her would not approve. மத்தவங்க வந்து இது என்ன அந்த பொண்ணு ட்ரெஸ் போய் கார்ல மாத்திட்டு இருக்கே, விண்டோஸ் வெளியா எல்லாம் தெரியுதுன்ற மாதிரி அவங்க நினைச்சிடக்கூடாது இல்லையா. ஸோ she waited until she was in the restroom to change. அதனால ரெஸ்ட் ரூம்க்கு போய் மாத்துற வரைக்கும் என்ன பண்றாங்க, அந்த ஸ்வெட்டான நிலைமையும் தாங்கிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஓகே, ஷி இஸ் மூவிங், கார்லயே அவ மாத்திக்கலாம், பட் ஷி வெயிட்ஸ் அண்டில் ஷி கோஸ் டு த ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூம் அங்கிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கு. ஸோ கார் எடுத்துட்டு அவ ரெஸ்ட் ரூம் போய் அங்க மாத்திக்கிற வரைக்கும் வெயிட் பண்றா. ரொம்ப ஸ்வெட்டா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருந்தா கூட ஷி இஸ் வெயிட்டிங். ஏன்னா மத்தவங்க தப்பா நினைப்பாங்களே, மற்றவங்க நம்மளை திட்டுவாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்காக வெயிட் பண்ணுறது தான் வந்து ஈகோ. ஸோ இதுன்றது அனிமலிஸ்டிக் டிசையர்ஸ். நீ என்ன ஆசைப்பட உடனே செய்கிறது இது. ஈகோவில் வந்து நீ ஆசைப்படுற விஷயத்த செய்யலாம், ஆனால் அதுக்கான டைம் வர்றப்போ எந்த இடம் பொருள்லாம் பார்த்து செய்கிறது ஈகோவாக இருக்கு. அடுத்து சூப்பர் ஈகோனா அப்போ என்னவா இருக்கும்? லெட் அஸ் லுக் இன் டு இட். ஆடிங் மாரல்ஸ், அதாவது மாரல் குவாலிட்டிஸ் ஆட் பண்ணுறது தான் சூப்பர் ஈகோ. த சூப்பர் ஈகோ டெவலப்ஸ் லாஸ்ட். இதுதான் மனுஷனோட அந்த பர்சனாலிட்டியில் கடைசியாக வர்றது இந்த சூப்பர் ஈகோ தான். நிறைய பேருக்கு அது இருக்கிறது கூட இல்லை. அண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் மாரல்ஸ் அண்ட் ஜட்மெண்ட்ஸ் அபவுட் ரைட் அண்ட் ராங். அதாவது நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு பண்றது தான் வந்து சூப்பர் ஈகோ. ஈவன் தோ த சூப்பர் ஈகோ அண்ட் த ஈகோ மே ரீச் த சேம் decision about something, the super ego's reason for that decision is based more on moral values, while the ego's decision is based more on what others will think or what the consequences of an action could be on an individual. ஈகோவும் சூப்பர் ஈகோக்கும் இதுக்கும் ஈகோக்கும் சின்ன வித்தியாசம், ஈகோக்கும் சூப்பர் ஈகோக்கும் சின்ன வித்தியாசம் தான். ஓகே, ஈகோக்கும் சூப்பர் ஈகோக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு பாருங்க. ஈகோ வந்து என்ன பண்ணும்னா, ஐயோ மற்றவங்க வந்து ஏதாவது சொல்லிடுவாங்க, என்ன பண்றாங்க, ஹிலாரி என்ன பண்றாங்க, மேரி என்ன பண்றாங்க, அம்மா திட்டுவாளே அப்படின்றதுக்காக வெயிட் பண்றாங்க. ஹிலாரி என்ன பண்றாங்க, சுத்தி இருக்கிறவங்களாம் நம்மளை வந்து ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணி ரெஸ்ட் ரூம் போய் ட்ரெஸ் மாத்திக்கிறாங்க. அப்போ இது ரெண்டுலையும் ஈகோலையும் மற்றவங்க எதுவும் நினைச்சிருவாங்களோ, மற்றவங்க திட்டிடுவாங்களோ அப்படின்றதுக்காக வெயிட் பண்றது ஈகோனா, சூப்பர் ஈகோ எதுக்காக தெரியுமா? இது வந்து செஞ்சா நல்லது, இது செஞ்சா கெட்டது, இது ஏன் செய்யறேன்னா மற்றவங்களுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிற மாதிரி செய்யறது தான் சூப்பர் ஈகோ. ஓகே, இல்ல இல்ல இது ரொம்ப தப்பான விஷயம், நான் இது செய்யவே கூடாது. இங்க ஒரு தப்பான ஒரு சின்ன ஒரு பொருளே இருக்கு, உங்க கண்ணு முன்னாடி ஒரு நகை கிடக்குது, ரோட்ல போறீங்க, ஒரு கட்டு பணம் இருக்கு, யாருமே பார்க்கல, நீங்க எடுத்துட்டீங்க, உங்களுக்கு தேவைகளும் இருக்கு, ஆனா அப்ப நினைக்கிறீங்க இது யாரோட பணமோ, இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப தப்பு, இது வந்து கரெக்டா சேர வேண்டியவங்களுக்கு சேரணும்னு நினைச்சு அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க, போய் அதை ப்ராப்பரா இருக்கிறவங்க தேடி கொடுக்குறீங்களோ, இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும்னு உங்க மனசு சொல்லுதோ, ப்ராப்பரான ஆளுக்கு போயிடும் நீங்க நினைச்சீங்கன்னா அது வந்து சூப்பர் ஈகோ. ஒரு நகை கிடைக்குது, இல்லை ஒரு காயின், கோல்டு காயின் கிடைக்குது, ஏதோ ஒன்று கிடைக்குது, அதை என்ன பண்ணுறீங்க, ஐயோ தொலைச்சவங்க கஷ்டப்படுவாங்க, அவங்க கிட்ட போய் சேரணும்னு நினச்சி அதுக்கான வேலை பண்ணீங்கன்னா அது சூப்பர் ஈகோ. ஓகே, அதுதான். ஓகே, இதுதான் வந்து ஈகோக்கும் சூப்பர் ஈகோக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. சாரா நியூ she could steal the supplies from work and no one would know about it. However, she knew that stealing was wrong, so she decided not to take anything even though she would probably never get caught. சாரா வந்து ஒரு ஸ்டோர்ல வந்து ஒர்க் பண்றாங்க. அதுல இருக்க நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சப்ளைஸ் வந்து எடுத்துட்டு போனா யாருக்குமே தெரியாது. ஆனாலும் அவ எதுவுமே எடுத்துக்கல. ஏன்னா அவ வந்து பிடிபடவே போறதில்ல, ஆனாலும் அவ எடுத்துக்கல, ஏன்னா அது தப்பு. she knew that stealing was wrong. திருட்டு ரொம்ப தப்பு, திருடக்கூடாது, நல்லது கெட்டது, மாரலி திஸ் இஸ் ராங் அப்படின்னு நினைச்சு தன்னை கட்டுப்படுத்திக்கிறத வந்து என்ன சொல்றாங்க, சூப்பர் ஈகோன்னு சொல்றாங்க. தி கேஷியர், அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. தி கேஷியர் only charged the couple for one meal even though they had eaten two.
They could have gotten away with only paying for one, but they pointed out the cashier's mistake and offered to pay for both the meals. They wanted to be honest, and they knew that the restaurant owner and employees needed to make a living. இப்போ இது வந்து அடிக்கடி நம்மளுக்கே நடக்கிற ஒரு விஷயம் தான். ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம், நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அப்போ அங்கே இருக்க சர்வருக்கு வந்து ஒரு சில லிஸ்ட் வந்து விட்டு போயிருக்கும். சிலப்போ எக்ஸ்ட்ரா போடுவாங்க, அது வேற விஷயம். அதை நம்ம பார்த்த உடனே இது நம்ம வாங்கவே இல்லையேன்னு சொல்லியிருப்போம். ஒரு சில சமயம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 ஆர்டரை மறந்துருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், மறந்துட்டான் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்களும் நம்மகிட்ட இருக்கிறாங்க. ஓகே, மறந்துட்டான்னு விட்டுற ஆளுங்களும் இருக்காங்க. ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவோம், ஐயோ அவன் மறந்துட்டான் பாவம், அதை தப்பு நம்ம சாப்பிட்டதுக்கு எப்படி பில் பே பண்ணாம போறது, அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் என்ன பண்றோம், கேஷியர்ட்ட இல்லைங்க ஒரு சாப்பாடு மீல் வந்து விட்டு போயிடுச்சு, இல்லைன்னா அந்த சர்வர்ட்ட என்ன சொல்றோம், வெயிட்டர்ட்டையே தம்பி இதை வந்து ஆட் பண்ணாம விட்டுட்டீங்க, அதையும் ஆட் பண்ணி கொண்டு வாங்க, இந்த ரெண்டும் ஆட் பண்ணல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது சூப்பர் ஈகோ. ஓகே, மாரலிஸ்டிக் பிஹேவியரை வந்து உங்க கேரக்டரோட ஆட் பண்ணிக்கிறது. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் வாண்ட்ஸ், வேணும் வேணான்றதை தாண்டி மாரல் குவாலிட்டிஸை உங்களுக்குள்ள வந்து அட்டாச் பண்ணிக்கிறது தான் சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்லி யார் சொல்றா அப்படின்னா ஃப்ராய்டு. இதெல்லாம் சம் ஆஃப் த தியரிஸ் ஆஃப் ஃப்ராய்டு, இம்பார்ட்டன்ட் தியரிஸ் ஆஃப் ஃப்ராய்டு. அதுக்கு மேலே ட்ரீம்ஸ் பற்றியும் நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம சைக்கலாஜிக்கல் அப்ரோச் போகிறப்போ இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், ஏன்னா கொஞ்சம் பேசிக்காக சைக்காலஜி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போனோம்னா ஓரளவுக்கு நல்லாவே அதை புரிஞ்சுக்கலாம். ஐ ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.